ஆளுமைமிகு அரசு பெண்ணின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் பிஎம்எஸ் தாவ். இது ஒரு அர்ஜென்ட் வீடியோவாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, 8வது பே கமிஷனுக்கான ஸ்டாஃப் சைடு, அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்னென்ன கோரிக்கைங்கிறத ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னே எங்களே ஒரு வார்த்தை கலந்துக்கிறங்கன்னு நமது மதிப்பிற்குரிய சிவகோபால் மிஸ்ரா சொல்லியிருக்காங்க. அதாவது 8வது பே கமிஷனுக்கு என்னென்ன கோரிக்கை கொடுக்க போகிறீங்கிறத இறுதி நிலவரத்தை எங்கிட்ட சொல்லுங்கன்னு இருக்காங்க. இது அவங்களையும் போய் சேரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேட்டர் அப்படிப்பட்டது. என்னான்னு விவரம் நான் சொல்லிடுறேன். இப்போது போன வீடியோ போட்டிருந்தோம். நம்ம 8வது பே கமிஷனில் நமக்கு எவ்வளோ சம்பளம் நிர்ணயமாகுங்கிறத நீங்களே கணித்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு கணக்கிட்டு கொள்ளலாம்னு வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஒரு நண்பர் ஆதங்கப்பட்டிருக்கிறாரு, 10 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிற சம்பள உயர்வு 10,000 தானான்னு. 10,000ம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ. இந்த வீடியோனுடைய தாக்கம் ஏற்படுமானால் 8வது பே கமிஷன்லையாவது ஊழியர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான பணப்பலன் கிடைக்கணும். அதற்காகத்தான் இந்த வீடியோ. இதை கவனமாக பார்த்தீங்கன்னா இதனுடைய உள்வயனை உங்களுக்கு என்ன நல்லா புரியும். நான் சொல்லிடுறேன். இப்போ என்ன பண்ணோம், 7வது பே கமிஷனில் என்ன பண்ணாங்க, 2.57 சொல்லிட்டு ஃபிட்மெண்ட் பேக்டர் போட்டாங்க. ஆனால் இந்த பத்திரிகைகள்லாம் என்ன ஆயினாங்கன்னா, அரசு ஊழியர்களுக்கு 3 மடங்கு சம்பளம் உயர்வுன்னு போட்டாங்க. 3 மடங்கு சம்பளம் உயர்வுன்னு போட்டாங்க. இல்லை, 100 ரூபா சம்பளம் அடி பேசிக் பே 125 ரூபா டிஏ அன்னை தேதியில், ரெண்டும் சேர்ந்தா 225, கிடச்சது 225 ரூபாய்க்கு 32 ரூபா. அதாவது 100 ரூபாய்க்கு 14 ரூபா 23 காசை என்னமோ தான் கொடுத்தாங்களே தவிர அதிகமாக கொடுக்கல. அது அன்னைக்கு அப்படி சொன்னாங்க. இன்னைக்கு அதனோட விவரத்தை ஊழியர்களும் புரிஞ்சுக்கணும், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ பார்ப்போம். அந்த 1/1/2016 2.57 கொடுத்தாங்களா ஃபிட்மெண்ட் ஃபார்முலா. அப்போது இந்த 100 ரூபாங்கிறது என்ன ஆயிருக்கும், 257 ரூபா ஆயிருக்கும். அப்போது 10,000 ரூபாங்கிறது 2.57 பிரகாரம் 25.71 ஆயிருக்கும். 10,000 என்பது 2.57 என்ற ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் பிரகாரம் 25,700 ஆயிருக்கும். இன்க்ரிமெண்ட் எவ்வளவோ 3%. 6வது பே கமிஷன்லேயும் 3% தான், 7வது பே கமிஷன் 3% தான். இது இப்போதைக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னே 1.4 1.6 இருந்திருக்கு இன்க்ரிமெண்ட் குறைஞ்ச சம்பளம் வாங்குறவங்களுக்கு. அந்த வகையில் எல்லாருக்கும் யூனிஃபார்மாக 3%ங்கிறது சரிதான். ஆனால் இதுவும் கொஞ்சம் மாற்றத்துக்கு உட்படுறதுக்காக தான் அந்த வீடியோ. 31/12/2020 என்ன சம்பளம் இருக்குது, இந்த 3% வீதம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா வேணால் நம்ம தமிழ்நாடுனுடைய பே கமிஷன் ரிப்போர்ட் பாருங்க, 303 அக்டோபர் 2017. அதுலேயே 25,800க்கு எவ்வளோன்னு இருக்குது. அதை போட்டு பார்த்தா 10 வருஷத்தில் இவ்வளோ தான் வரும். எவ்வளோ வருது, 25,700 என்பது 3% இன்க்ரிமெண்ட் வீதம் 34,600. அதாவது ஒவ்வொரு 25,700க்கும் இவ்வளோ தான் வரும். அது மாதிரி ஒருத்தரும் கணக்கு போட்டுக்க வேண்டியதான், சரிதானா? ஆக இந்த பே கமிஷன் பெனிஃபிட் பிரகாரம் இந்த 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 ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் தந்த பணம் எவ்வளோ ஆகும், 34,600. 31/12/2015 நம்ம எதிர்பார்க்குற டிஏ எவ்வளோ, 58%. அதாவது இப்போ 55% இருக்குது. இன்னொரு 3% எதிர்பார்க்குறோம். ஆக 58%. அதனுடைய வரக்கூடியது எவ்வளோ, 20,068 ரூபா. ரெண்டும் சேர்ந்தா எவ்வளோ ரூபா, 31/12/2025. அதாவது இந்த ஆண்டின் இறுதியில் 8வது பே கமிஷனுக்கு முந்தைய நாளில் அவர் பெறக்கூடிய பே ப்ளஸ் டிஏ சம்பளம் எவ்வளவு, 54,668. இது யார், சம்பத் என்கிற ஊழியர் 7வது பே கமிஷனுடைய 2.57 ஃபிட்மெண்ட் ஃபார்முலாவை ஏற்றுக்கொண்டதால் கிடைத்த பணப்பலன் எவ்வளவு, அவருடைய 10,000 என்பது எவ்வளோ ஆயிருக்கு, 54,668 ஆயிருக்கு. இது அந்த 7வது பே கமிஷனுடைய அந்த ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டதுனால. ஒரு காலம் அவர் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தால் என்ன சம்பளம் ஆகும்னு பார்த்துருவோம். நம்ம சம்பத்துங்கிறவரு அந்த 7வது பே கமிஷன் பிரகாரம் 1/1/2016 2.57 ஃபிட்மெண்ட்டுங்கிற பிரகாரம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டதனுடைய விளைவுகள் என்னங்கிறத பார்த்தோம். இப்போ திருவாளர் திரவியம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய சம்பளம் இன்னமும் 6வது பே கமிஷன்லேயே இருக்குது, 7வது பே கமிஷனுக்கு வரலை. நீங்கள் கேட்கலாம், ஏன் 7வது பே கமிஷனுக்கு வரலன்னு. நிறைய பேருக்கு அந்த நிர்வாக காரணங்கள்னால இன்னமும் பே ஃபிக்ஸ் பண்ணாமல், நான் ரீஎம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன், அங்கேயே ஒருத்தருக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப நாளாக இருந்துச்சு, 5வது பே கமிஷன்லேயே இருந்துச்சு அவருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த என்ன பண்ணுவாங்கன்னா, 6வது பே கமிஷனில் இன்னை வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு டிஏ கொடுப்பாங்க. உதாரணமாக நமக்கு இன்னைக்கு தேதியில் 55% டிஏவா, அவங்களுக்கு அவங்களுக்கு 252% டிஏ. அதே போல் 5வது பே கமிஷனில் இன்னும் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு இன்னைக்கு தேதியில் 443% டிஏன்னு நினைக்கிறேன். டிஏ ஏறிட்டே போகும், சம்பளம் அதே தான் இருக்கும். அதன் பிரகாரம் திரவியம் என்பவர் தன்னுடைய சம்பளத்தை ஏதோ காரணத்துக்காக நிர்ணயம் செய்து கொள்ள முடியவில்லை.
10,000ங்கிற நம்ம என்ன சொன்னோம், 10,000க்கு தானே 2700 போட்டோம். அந்த 10,000த்திலேயே 4 தேதியை தொடர்கிறார், மாறலை. 10,000த்தில் அவர் என்ன பண்ணுறாரு, 3% இன்க்ரிமெண்ட் வீதம் போயிட்டே இருக்காரு. 10 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 31/12/2025 அன்னைக்கு இந்த 10,000 என்பது 3% வீதம். நீங்கள் வேணால் போட்டு பார்த்துக்கலாம், நான் ஒன்றும் கற்பனையில் சொல்லலை. இந்த பே கமிஷனில் 100 ரூபாயினுடைய மடங்கில் இருக்கும் சம்பளம், அதனால் 100 ரூபாய்க்கு அதில் போட்டிருந்தோம். போன பே கமிஷனில் 10 ரூபாயினுடைய மடங்கில் தான் சம்பளம் இருக்கும். அதன் பிரகாரம் இவனுடைய சம்பளம் 10,000த்தை 3% வீதம் கூட்டு வளர்ச்சி போட்டுகிட்டே வந்தோம்னா 13,440. எத்தனை வருஷத்தில்? 10 வருஷத்தில். இப்போ 31/12 அன்னைக்கு 2015 பேசிக் பே பார்த்துட்டோம், 13,440. அன்னை தேதியில் டிஏ எவ்வளோ இருக்கும்னா 260%. டிஏ 261%. என்ன கணக்குன்னா, இன்னை தேதியில் நமக்கு 55%, இந்த 7வது பே கமிஷன்காரங்களுக்கு 6வது பே கமிஷன்காரங்களுக்கு 252%. அதாவது நமக்கு 1%னா அவங்களுக்கு 3%ங்கிற அப்ராக்சிமேட் தான் இது வரும். ஆகையினால நம்ம இன்னும் என்ன எதிர்பார்க்குறோம், வர்ற 1/7/2025 இன்னொரு 3% எதிர்பார்க்குறோம். அப்படின்னா 55லேருந்து 58 ஆகுமா? அப்போ இவங்களுக்கு என்ன ஆகும், இப்போ இருக்கிற 252ங்கிறது 9% அதிகமாகி 260% ஆகும், 261% ஆகும். ஆக இந்த 13,440 பேசிக் பேயோட இந்த 261% டிஏயும் சேர்த்தோம்னா 35,078 ரூபா டிஏ. ஆக ரெண்டையும் சேர்த்தா 48,518 ரூபா இன்றைக்கி ஒரு கிடைக்க சம்பளம். இவர் யார்? 7வது பே கமிஷன் ஆரம்பமாகி 10 வருஷம் முடிய போகிற சூழ்நிலையும் இன்னமும் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாமல் இருக்கிறவர். ஆக இவர் என்ன வாங்குறாரு, 48,518 வாங்குறார். நல்லா இப்போ தான் நீங்கள் கவனிக்கணும், இவர் ஃபிக்ஸ் பண்ணிக்கவே இல்லை, ஏற்கனவே சம்பத்துங்கிறவர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டார். ஃபிக்ஸ் பண்ணின சம்பளத்துக்கு 7வது சம்பள கமிஷன் பிரகாரம் 31/12/2025 அன்னைக்கு கிடைக்கக்கூடிய பே ப்ளஸ் டிஏ சம்பளம், ஹெச்ஆர்ஏலாம் விட்டுருங்க, எவ்வளோ ரூபா? 54,668 ரூபா. இதை ஃபிக்ஸ் பண்ணாமையே இருக்கிறார் பாருங்க திருவாளர் திரவியம். இவர் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கிற காரணத்தினால இன்னை தேதியில், அதாவது 31/12/2025 அன்றைக்கி என்ன சம்பளம் இருக்குது? 48,518 ரூபா. ஆக இந்த 7வது பே கமிஷன் மூலம் திரு சம்பத் அடைஞ்ச பணப்பலன் எவ்வளவோ? 6,150 ரூபா மட்டுமே. இந்த கணக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம போராடுவோம் வெற்றி பெறுவோம் தான் சொல்லுவோமே தவிர இந்த கணக்கெல்லாம் பெரும்பாலும் யாரும் போட்டு பார்க்குறதில்ல. நாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இருந்த டிபார்ட்மெண்ட் அப்படி எதா இருந்தாலுமே ஒரு கால்குலேஷன் போடுவேன். அந்த கால்குலேஷன் பிரகாரம் நமக்கு தெரிய வர்றது என்னன்னா, 7வது சம்பள கமிஷன் 100 யூனிட்டுக்கு, அதாவது எப்படின்னா 100 ரூபாய்க்கு தானே 2.57 போட்டாங்க, 257 ரூபா கொடுத்தாங்க. அப்போ 10,000ங்கிறது 100 யூனிட்டு தானே. 100 யூனிட்டுக்கு கொடுத்த 10 வருட கால பணப்பலன் எவ்வளோ? 6,150 ரூபா. ஒரு யூனிட்டுக்கு 61 ரூபா 50 பைசா. சரிதானா? இதுதான் நம்ம அடைஞ்சிருக்கிற பணப்பலன். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை ஏன் போட்டேன்னா, இப்போ பேசிக் பேயோட டிஏ மெர்ஜ் ஆகுமா அப்படின்னு நியூஸ் போட்டு எல்லா ஊடகங்களுமே மெர்ஜ் ஆக போகுது. அப்படி ஆணுச்சுன்னா 2.86ங்கிற ஃபிட்மெண்ட் ஃபேக்டரு 3.0 ஆகும். 18,000 என்பது 54,000 ஆகுன்னு போட்டிருக்காங்க. ஒரு ஊடகம் 71,770 என்னமோ போட்டிருக்கு. இவங்கெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னே தெரியல. இது பப்ளிக் மத்தியில் என்னன்னு கேட்டிங்கன்னா பெரிய ஒரு இதாகும், ஒரு அதிருப்தி ஏற்படுத்தும், என்னன்னே தெரியாமல். நான் ஏற்கனவே வீடியோ போட்டுட்டேன். நமக்கு 15லேருந்து 18% தான் அதிகபட்சம். அதில் நான் 16% உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ நான் நினச்சிட்டு இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஏவும் பேசிக் பை மெர்ஜானா நம்ம சம்பளம் என்னவாகுங்கிறத போடலாம் தான் இருந்தேன். ஆனால் கடந்த வீடியோவில் அந்த ஊழியர் போட்டார் பாருங்க, என்னன்னு 10 வருஷத்தில் 7வது பே கமிஷனில் 10,000 தான் நமக்கு கிடச்சிதா அப்படின்னு ஒரு கணக்கு அவர் போட்டிருந்தார். நமக்கு கிடைச்சது இந்த சம்பளத்துக்கு 54,668 ரூபா வாங்குறவருக்கு. அதாவது அன்னை தேதியில் ஜூனியர் ஸ்டூடெண்டாக இருந்திருப்பார், இன்றைக்கி ஐஸ்டண்டாக இருப்பார். அல்ல அன்னை தேதியில் ஐஸ்டண்டாக இருப்பார், இன்னை தேதியில் சூப்பரண்டாக இருப்பார். அல்ல இதே போல் அன்னை தேதியில் ஏதாவது ஏட்டாக இருந்திருப்பார், இன்னை தேதியில் எஸ்ஐ ஆகிருப்பார். ஸோ இந்த லெவலில் நமக்கு கிடைச்சிருக்கிற பணப்பலன் எவ்வளவு? 6,150 ரூபா. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாத எண்டுக்குள்ளே 8வது பே கமிஷனுக்கான கோரிக்கைகளை இறுதி நிலவரம் கொண்டாந்துருவாங்க. அதாவது அரசு அமைக்கப்பட்ட சம்பள கமிஷனுடைய தலைவர் மற்றும் அதனுடைய உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட கொடுத்துட போகிறாங்க. அதற்கு முன்னே எங்களையும் ஒரு வார்த்தை கலந்துக்கிறங்கன்னு சொல்லிட்டு நமது மரியாதைக்குரிய சிவகோபால் மிஸ்ரா, அதாவது நேஷனல் கவுன்சில் ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மிஷனரி,
அதாவது ஊழியர் தரப்பும் அரசு தரப்பும் பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்கிற ஒரு அரங்கம், ஒரு மேடை அது. அந்த மேடையினுடைய செயலராக இருக்கக்கூடியவர் என்ன சொல்லியிருக்காரு, கடைசி வரல எங்களை கருத்துல கேட்டுக்கிட்டு நீங்கள் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை வேக்கன்சின்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதற்காக தான் இந்த வீடியோவை நான் அவசரமாக போட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் நம்ம சிவகோபால் மிஸ்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கண்ணியமான சம்பளத்தை கொடுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று டிஏஏ மெர்ஜ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. சொல்ல தவறியது என்ன என்றால், 2 பே கமிஷனாக 3% இருக்கக்கூடிய இன்கிரிமெண்ட்டை 4% ஆக்கணுங்கிற வார்த்தை எங்கேயுமே இல்லை. அது எல்லாருக்குமே தோணுங்கிறது இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, குறைஞ்சபட்சம் 4%ஆவது இந்த இன்கிரிமெண்ட் ஏறினால்தான் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா, இதே 6வது பே கமிஷனில் 60,198 கிடைச்சிருக்கும். வித்தியாசம் 11,650 இருந்திருக்கும். 10 வருஷத்துக்கு, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் முடிவில் 11,000 சில்லறையாக இருந்திருக்கும். ஆனால் நம்ம 3% இன்க்ரிமெண்ட்னால இது மாதிரி ஆயிருக்கு. ஸோ இன்க்ரிமெண்ட்டினுடைய அளவும் ஒரு 4% ஆனால் தான் ஓரளவு வருங்கால பணவீக்கத்துக்கு சரி பண்ணுற மாதிரி இருக்கும். இது கோரிக்கை தான். கோரிக்கை கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அந்த வகையில் தான் அந்த கோரிக்கையை சொல்கிறேன். அரசு ஊழியர்கள் கன்சல்ட் பண்ணுறது மட்டுமல்ல, அரசு ஊழியர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சும்மா எல்லாமே வேகாக நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இதனுடைய விளைவு என்ன, இது எப்படி ஆரம்பிச்சது, எப்படி முடிஞ்சதுங்கிறத அரசு ஊழியர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அதற்காகத்தான் இந்த 6,150 ரூபா கணக்கை நான் போட்டு காமிச்சேன். அதுலேயும் நான் இதை போட்டு காமிக்கிறதுக்கு எனக்கு உந்துதல் கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, போன வீடியோவில் ஒரு நண்பர் எழுதியிருந்தார். 10 வருஷத்தில் 10,000 தானான்னு ஒரு ஆதங்கப்பட்டிருந்தார். அந்த ஆதங்கம் கூட ஒரு குறைவு தான். ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது அவ்வளோதான் அல்ல. இந்த அளவுக்கு சம்பளம் வாங்குறவருக்கே கிடைக்கக்கூடியது 6,150. நிறைய பேர் இந்த ஸ்பெஷலில் இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப பெரிய பதவியில் இருக்கிறவங்க வேணால் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும். நான் சொல்கிறது மத்தியமான பதவியில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ தான் கிடைக்கும். அதுக்காக தான் இதை போட்டிருக்கோம். இதை ஓரளவு நண்பர்களுக்கு பகிருங்கள். இது வந்து நமது சிவகோபால் மிஸ்ரா வரைக்கும் இது போய் சென்றடைந்தால் இந்த கோரிக்கையும் இதனுடைய கணக்கீடும் அவர்களுக்கு போய் சேரும். நமக்கு வேண்டியது வாழ்வாதாரத்துக்கு போதுமான, இன்னும் சொல்ல போனால் நமது சிவகோபால் மிஸ்ரா அவர்கள் சொல்லியிருக்கிறது மாதிரி கண்ணியமான ஒரு ஊதியத்துக்கு வடிவமைக்குங்கிறதுனால இந்த வீடியோவை நான் முதல்ல போட்டேன். என்னோடய ஆக்சுவல் நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 3% என்ன சொல்கிறது, டிஏயும் பேசிக் பேயும் மெர்ஜ் ஆனால் அப்போ என்ன ஆகுங்கிறத வீடியோ தான் போடுறதா இருந்தேன். இந்த நண்பருடைய இந்த ஆதங்கத்தை பார்த்த பிற்பாடு இதை போடுறேன். எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டியது. மற்றபடி இதுக்கு அடுத்தாப்புல என்ன நடக்குங்கிறத சந்திப்போம், பார்ப்போம்.